ஹாய் எவ்ரிவான். ஒலிம்பிக்ஸ் டே 5ல் இந்தியாவோட அப்டேட்டை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோவில் டேபிள் டென்னிஸ் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். கப்பல் ஆஃப் அப்செட்ஸ் நடந்திருக்கு. என்னென்னா, இந்தியாவிலேருந்து பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரீஜா அகுலாவாக இருக்கட்டும், மணிகா பத்ராவாக இருக்கட்டும், 2 பேருமே ரவுண்ட் ஆஃப் 16ல் லூஸ் பண்ணியிருக்காங்க. பட் டஃப்பான ஆப்போனன்ட் கிட்ட தான் லூஸ் பண்ணாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, மணிகா பத்ரா வந்து நம்பர் 8 ரேங்கில் இருக்கக்கூடிய ஜப்பானுடைய பிளேயர் கிட்ட லூஸ் பண்ணாங்க. பட் தட் வாஸ் அ குட் ஃபைட். அதுக்கப்புறம் ஸ்ரீஜா அகுலாவுக்கு வந்து அவங்களுடைய பர்த்டே இன்னைக்கு. ஸோ ஷி ஸ்டார்டட் அப் வித் அ ரவுண்ட் ஆஃப் 32 மேட்ச் வித் சூப்பர் வின். ஓகேங்களா, நேர் செட்டு கணக்கெலாம் வின் பண்ணாங்க. டேபிள் டென்னிஸே வந்து ரொம்ப ஒரு டஃப்பான கேமுங்க. அப்படி ஒரு டஃப்பான கேமை வந்து நீங்கள் வந்து குனிஞ்சு முதுகு வலிக்க வந்து 7 செட்டுகள் விளையாடணும் ஒரு மேட்ச்சில். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரே நாளில் 2 மேட்ச் போட்டதெல்லாம் வந்து ஒலிம்பிக் கமிட்டி பண்ண மிகப்பெரிய தப்பு. அழகாக ஸ்ரீஜாவோட அடுத்த மேட்ச்சை நெக்ஸ்ட் டே மூவ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து மார்னிங் அவங்க டைம் ஒரு 10:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஆடி வின் பண்ணாங்க. பட் மறுபடியும் நைட்டு அதே அடுத்த லெவல் ஆஃப் மேட்சை, அதுவும் வேர்ல்டு நம்பர் 1 இருக்கக்கூடிய சைனீஸ் பிளேயருக்கு எதிராக வச்சதுன்றது மிகப்பெரிய தப்பு. பட் அஃப்கோர்ஸ் அதை மட்டும் ரீசன் சொல்ல முடியாது. அதையும் மீறி சூப்பராக விளையாடி நம்ம ஸ்ரீஜாவுக்கு 9 கேம் பாயிண்ட்ஸ் கிடச்சிது. பட் அதை அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியல. கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டாங்களா இல்லை பதட்டப்பட்டாங்களான்னு தெரியல. பட் ஷி பிளேட் வெரி வெல். அதையும் மீறி அவங்க வந்து 0-4 அப்படின்ற செட் கணக்கில் லூஸ் பண்ணாங்க. பட் ஸ்டில் இன்னும் பெண்களுக்கான டீம் ஈவென்ட் டேபிள் டென்னிஸில் இருக்குது. ஸோ இந்த 2 டேபிள் டென்னிஸ் வீராங்கனைக்கும் ஹேட்ஸ் ஆஃப். சரித்திரம் படைச்சிருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப்.